கடந்த ஆண்டு தங்கத்தேர்ன்றதுனால பல நாடுகளுக்கு வந்திருந்தாங்க. இந்த ஆண்டும் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கண்டிப்பாக வெளிநாடுகளிலிருந்து வருவாங்க, வெளி மாநிலங்களிலிருந்து அதிகமாக வருவாங்க. முக்கியமாக கர்நாடக மாநிலம், கேரள மாநிலத்திலிருந்து நம்முடைய மக்கள் இருக்கிறாங்க. அதில் மும்பையிலிருந்து இருக்கிறாங்க. ஆமாம், இதில் வந்து இந்த 3 வந்து முக்கியமாக மக்கள் வர்றது. சிறப்பு ரயிலுக்கு எதுவும் அனுமதி கேட்டிருக்கீங்களா? ஆமாம், சிறப்பு ரயிலுக்கு கேட்டிருக்குது, சிறப்பு பேருந்துகள் கேட்டிருக்குது. அதனால் அதுக்கு அமைச்சரை பார்த்து 2 நாட்களுக்கு முன்பாக கலெக்டர் தலைமையில், அமைச்சர் தலைமையில் வந்து ஒரு கூட்டம் ஒன்று எல்லா அதிகாரிகளுடைய முன்னிலையிலும் கலெக்டர் அலுவலகத்தில் வைத்து நடைபெற்றது. அதில் எல்லா ஏற்பாடுகளுக்குமே அவர்கள் செய்து தருவதாக சொல்லியிருக்கிறார்கள். சுகாதாரமோ, பந்தோபஸ்தோ, குடிநீரோ, மருத்துவமோ, சாலை போக்குவரத்தோ எல்லா வசதிகளும் அவர்கள் செய்து தருவதாக உறுதி கூறியிருக்கிறார்கள். ஏற்பாடு செய்து கொண்டே இருக்கிறார்கள். பார்போற்றும் பணிமே தாயினுடைய 442வது பெருவிழாவை மிக விரைவிலே நாம் தொடங்க இருக்கிறோம், கொண்டாட இருக்கின்றோம். இந்த பணிமே மாதாவினுடைய சுரூபமானது 469 ஆண்டுகளுக்கு முன்பாக பிலிப்பைன்ஸ் நாட்டினுடைய தலைநகராகிய மணிலா பட்டினத்திலிருந்து நம்முடைய தூத்துக்குடி பகுதிக்கு கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வந்த போதகரும் புனிதருமாகிய புனித சவேரியார் வழியாக, இது சந்தலேனா கப்பல் வழியாக தூத்துக்குடி மாநகருக்கு வந்ததாக கிறிஸ்தவ வரலாறு கூறுகிறது. இந்த பணிமே மாதா சுரூபம் என்பது, பணிமே மாதா என்பவர் நம்முடைய தூத்துக்குடிக்கு கிடைக்க பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய பொக்கிஷம் அல்லது ஒரு வரப்பிரசாதம், கொடை என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட தாயினுடைய திருவிழாவானது கடந்த 441 ஆண்டுகள் மிகவும் பிரசித்தி பெற்ற விதமாக கொண்டாடப்பட்டு வந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக நீங்கள் அனைவரும் அறிந்தது போல கடந்த ஆண்டு தங்கத்தேர் விழாவும் நடைபெற்றது. இந்த ஆண்டு 442வது ஆண்டு பெருவிழா. இந்த பெருவிழாவிற்கு உலக மக்கள் அனைவரையும் எந்த விதமான பேதமும் இல்லாமல், ஜாதி மத இனம் மொழி பேதமும் இல்லாமல் அனைத்து மக்களும் இந்த தாயை சந்திக்க வரும்படி, தாயின் வழியாக இறைவனுடைய ஆசிரியரை பெற்றுச் செல்லும்படி திருவிழாவிற்கு பங்கு தந்தையர்கள் என்கின்ற விதமாக நாங்களும் மறை மாவட்ட ஆயர் சார்பாகவும், எங்கள் பங்கு பேரவையினர் சார்பாகவும், பங்கில் பணியாற்றக்கூடிய அருட்சகோதரிகள் தந்தையர்கள் சார்பாகவும், பங்கில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பக்த சபையினர் சார்பாகவும், இறைமக்கள் சார்பாகவும் உலக மக்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திருவிழாவிற்கு வருகின்ற 25ஆம் தேதி வியாழக்கிழமை மாலையிலே ஒரு கொடிப்பவனி ஒன்று நடைபெற இருக்கிறது. மாதா கோவிலில் ஆரம்பித்து மாதா கோவிலில் அந்த கொடிப்பவனி நிறைவு பெறும். 26ஆம் தேதி காலை ஏற்றப்படுகின்ற கொடிகளும், மாதாவிற்கு அணியப்படுகின்ற மாந்தைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த உடுப்புகளும், ஏழை எளிய குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் பயன்படக்கூடிய கல்வி உபகரணங்களும், அதே போன்ற துணிமணிகளும் அந்த கொடிப்பவனியிலே மக்கள் காணிக்கையாக கொடுப்பார்கள். அதிலும் குறிப்பாக மாதுளம் பழத்தை மக்கள் மாதாவுக்கு காணிக்கையாக செலுத்துவார்கள். மக்களுடைய நம்பிக்கை, திருமண வரனுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள், குழந்தை பேருக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் அந்த மாதுளம் பழத்தை, மாதாவின் பாதத்தில் வைக்கப்பட்ட அந்த பழத்தை வாங்கி செல்கின்ற பொழுது அவர்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கையோடு தான் மக்கள் இந்த காணிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 26ஆம் தேதி மேதக ஆயர் அவர்களின் தலைமையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குழுமி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே குருக்கள், துறவியர்கள் அனைவருமாக இணைந்து மாதாவினுடைய கொடியேற்ற விழா தொடங்குகின்றது. காலையில் 7:30 மணிக்கு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து கொடியேற்ற விழா ஏறக்குறைய 8:30 மணிக்கு நடைபெறும். அதன் பிறகு 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் மேதக ஆயர் அவர்களின் தலைமையிலே பிள்ளைகள் புதுநன்மை பெறுகிறார்கள். அன்று மாலையிலே மாதா கோவிலிலிருந்து தொடங்கி நற்கருணை பவனி என்பது நடைபெறுகிறது. அந்த பவனியானது இறுதியில் ரோஜ் கார்னர் என்று அழைக்கப்படுகின்ற பெல் ஹோட்டல் முன்பாக வைத்து ஒரு பெரிய மாபெரும் நற்கருணை ஆசிர் மேதக ஆயர் அவர்களின் தலைமையிலே நடைபெறுகிறது. அதுபோக 4ஆம் தேதி மாலையிலே திருவிழா மாலை ஆராதனை. அதுதான் திருவிழாவினுடைய மிக முக்கியமான நிகழ்வாக அமைகின்றது. 4ம் 5ம் 4ஆம் தேதி மாலையில் 7:15 மணிக்கு மேதக ஆயர் அவர்கள் மற்றும் குருக்கள் தலைமையிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடி வருகின்ற சூழ்நிலையிலே திருவிழா மாலை ஆராதனையும், மறுநாள் 5ஆம் தேதி காலையில் 7:30 மணிக்கு மேதக ஆயர் அவர்களின் தலைமையில் திருவிழா பாடத்திருப்பலியும்,
10 மணிக்கு மேதகு ஆயர் முன்னாள் ஆயர் யுவான் அம்ப்ரோஸ் அவர்களின் தலைமையில் திருவிழா சிறப்பு திருப்பலியும், அன்று மாலை 5 மணிக்கு மேதகு ஆயர் அந்தோணிசாமி பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் அவர்களின் தலைமையிலே திருவிழா திருப்பலி நிறைவு திருப்பலியாக நடைபெறுகிறது. இந்த 11 நாட்களும் ஏறக்குறைய லட்சக்கணக்கான மக்கள் மாதாவை வந்து தரிசித்து விட்டு செல்லுவார்கள். அதிலும் குறிப்பாக 5ஆம் தேதி திங்கட்கிழமை மாலையிலே மக்களினுடைய வருகை அதிகமாக இருக்கும். குறிப்பாக பிற சமயத்தை சார்ந்த மக்கள் மாலையில் மாதாவை சந்தித்து நேர்ச்சை செலுத்திவிட்டு செல்லுவார்கள். அதிலும் சிறப்பாக பார்த்தோம் என்றால் மாதாவினுடைய சப்பரப்பவனி, இந்த சப்பரப்பவனியானது மாலை 6 மணிக்கு ஆலயத்தில் தொடங்கி சின்ன கோவில் என்று அழைக்கப்படுகின்ற மேட்ராசன் ஆலயம் சென்று மீண்டுமாக நம்முடைய பணிமை அன்னை பேராலயத்துக்கு வந்து சேரும். அதனுடைய நிறைவில் உலகில் வாழும் அனைத்து குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து ஒரு ஜெபம் ஒன்று ஏறெடுக்கப்படும். இவ்வாறாக இந்த நாட்கள் 11 நாட்களும் தூத்துக்குடி மாநகரமே விழா கோலம் கொண்டிருக்கும். அதுபோல தூத்துக்குடி மாநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரசித்தி பெற்ற அன்னையினுடைய ஆலயத்தை சுற்றி 11 நாட்களும் பலவிதமான வழிபாடுகள் நடைபெறும். எனவே இந்த வழிபாடுகளில் பங்கெடுக்க இறை மக்களையும் பிற மக்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். உலக புகழ்பெற்ற இந்த ஆலயம் பார்வோற்றும் பணிமை தாய் எத்தனையோ நன்மைகளை இத்தனை ஆண்டுகளாக இங்கு வீட்டிலிருந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அன்னையவர்கள் அவர்களை நாடி வரக்கூடிய அத்தனை மக்களுக்கும் செய்யும்படியாக இந்த திருத்தலத்திலிருந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி ஆசீர் கூறி அனைவரையும் இந்த திருவிழாவிற்கு அன்போடு